கான்செப்ட் உண்டா இருக்குது. இது எப்போ ஆரம்பித்ததுன்னா 1800களில் ஆரம்பித்தது. 1800களில் ஜான் நெல்சன் டார்பை என்கிறவரால் இப்படிப்பட்ட ஒரு போதனை பரவப்பட்டது. அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஆராய்ந்து பார்த்ததுல நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் தெரியணும், அந்த நேரத்தில் ஊழியம் பண்ண தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்களான்னா சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுங்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன் வாழ்ந்திருக்காரு. ஜார்ஜ் முல்லரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அவர் ஆர்ஃபனேஜ் நடத்தி சாப்பாடு இல்லாத போது பிள்ளைங்களை வைத்து ஆண்டவர் சாப்பாடு போடுவார்னு பிளேட்டை வைத்து அதை மிராக்குலஸாக அவங்களுக்கு ஃபுட்டு வந்தது. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஜார்ஜ் முல்லரை பற்றி, அவருடைய ஜெப லைஃப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இவருடைய தியரி, இந்த ஜான் நெல்சன் டார்பையோடைய தியரி என்னன்னா, ஜீசஸோடைய சீக்ரெட் கம்மிங்கிறது ஆன்டி கிரைஸ்டோடைய கம்மிங்க்கு முன்னதாக இருக்கும், அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை, அவருக்குரிய வெளிப்பாடு கிடைத்தது என்று சொல்லி அவர் எல்லா இடத்துலையும் இதை பரவி கொண்டிருக்கிறார். இதனை கேட்ட சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கிகளின் இளவரசன் சொல்லி லண்டன்ல அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் மிகப்பெரிய தேவ மனுஷன். அவருடைய புக் ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்கும், முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. லெக்சர் டு த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப ஆழமா எப்படி பிரசங்கிப்பதுன்னு எழுதியிருக்கிறாரு. நீங்க முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த சீக்ரெட் கம்மிங்கை பத்தி ஃபிக்ஷனல் அண்ட் அன்ஸ்கிரிப்சரல் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இட்ஸ் a great delusion அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இது ஒரு கற்பனை கதை, இது பிப்ளிக்கலா இல்ல, இது ஒரு மாயைன்னு சொல்லி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் 1800களில் வாழ்ந்தவர். அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் இதை எதிர்க்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு போதனை வேதத்தில் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் முல்லர், நான் அப்போ சொன்னேன்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்றாரு, போல்டா ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஐ ரிஜெக்ட் த சீக்ரெட் ராப்சர்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் ஜார்ஜ் முல்லர் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று ஆஸ்வால்டு ஜே ஸ்மித்துங்கிற தேவ மனுஷனும், இவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை மகத்துவமாக செஞ்ச தேவ மனுஷர்கள், இவங்க இப்படிப்பட்ட ப்ரீ ட்ரிப்பை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அநேகர் உண்டு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தனா பாலியங்கிச்சோவா இருக்கட்டும், கர்த்தருக்காக பயன்பட்ட ஏகப்பட்ட நல்ல ஊழியக்காரங்கள்